நிறைய சாமியாருங்க வந்து குட்டி சாத்தான், குரலி, யட்சணி சொல்றாங்க. ம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிலை ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. இது எந்த வகை சேர்ந்ததுங்க? இதுதான் குட்டி சாத்தாங்கிறது இதுதானா? ஆமாம் ஆமாம், இதுதான் குட்டி சாத்தான். ஆ. இது வந்து குட்டி சாத்தான் ஆ. அப்படின்றது ஆ. என்ன விஷயத்துக்கு வச்சிருக்கிறீங்க, ஆ. இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் ஆ. அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆமாங்க. அப்படிதானே? ஆ. இது குட்டி சாத்தான் அப்படின்றது ஆ. யார் வேணாலும் வச்சுக்கலாமா ஆ. அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆ. ஆ. இதை யார் வேணாலும் வச்சுக்க முடியாது. சரிங்க. ஆ? ஆ. குடும்பத்தில் இருக்கவங்க ஆ. இதை வச்சுக்க முடியாது. சரிங்க. சாதாரணமாக ஒரு கோயிலில் இருக்கிற சாமியாருங்க, ம். ஒரு சைவ கோயிலில் இருக்கிறவங்க ம். இதை வச்சுக்க முடியாது. ஓஹோ. அசைவம் சாப்பிட்றவங்க வச்சுக்கலாம். அசைவம் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி ஆமாம். கருப்பு சாமி, கருப்பு சாமி, ஆ. காளி மாதிரி இது மாதிரி வச்சுருக்கிறவங்க, கிடா வெட்டுற சாமிலாம் எல்லாமே நிற்கலாம் வச்சுருக்கவங்க வச்சுக்கலாம். ஆ. இது வந்து என்ன பண்ணணும்னா, ஆ. சாராயம் குடிக்கும். ஆ. வந்து ஈரல் ம். கறி எந்த அளவுக்கு நீ கருவாடு ம். ஈரலோ ம். சுட்டு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். இதுங்களா? ஆமாம் இது படைக்கணுங்களா அதுக்கு? ஆமாம். ஆ. நீ வச்சுன்னா எல்லாமே போய்டும், சாப்பிட்றோம். சாப்பிட்றோம். ஆ. ஆ. அப்படி வந்து வச்சு பண்ணும்போது ம். தான் ம். இது வேலை செய்யும். ஓ, அசைவம் இதுக்கு வந்து கொடுக்கணுங்களா? கொடுத்தா தான் இது வேலை செய்யும், சரிங்க. இல்லைன்னா செய்யாது. இது எந்த மாதிரி வேலைக்கு இது பயன்படுத்துறாங்க? எந்த மாதிரி வேலைக்குன்னு பார்த்தா, ஆ. இது 8 அஷ்டகர்மாவே இதில் செய்யலாம். ஓ. 8 அஷ்டகர்மா ம். அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ம். அந்த 8 அஷ்டகர்மாவையும் ஆ. இந்த குட்டினால செய்யலாம். ஆ. ஆக்குதல், ஆ. அழிப்பது ஆ. எல்லாமே இதில் செய்யலாம். செய்யலாம். ஒரு எதிரிங்கெல்லாம் அடக்கணும் ம். அப்படின்னா ம். இதை போய் என் வீட்டில் ம். ஒரு கல்லை போட்டு வா, ம். அப்படின்னு கதவை தட்டிட்டு வா. ம். தினம் வந்து உங்கள் வீட்டில் கதவை தட்டினா என்ன பண்ணு, ஏதோ ஒரு அமானுஷ்யமா ஏதோ நடக்குதுன்னு ஒரு பயம் ஏற்படும். அப்படிலாம் இப்போ நினைக்கிறது இல்லை. ஆ. யாரோ வந்து ஆ. நம்ம வீட்டுக்காரி கதவை தட்டுறான், ஆ. இப்போ பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது எப்படி இந்த பொம்மையே நேரடியாக போகுங்களா, இல்லை இதனுடைய ஏதாவது ஒரு உருவமாக ஏதாவது இது போகும்? உருவு போகும். இந்த பொம்மையில உள்ளேருந்து ஒரு உருவத்தை அனுப்புவோம். இந்த பொம்மையினுடைய வடிவத்தில் வேற போகும். இதே மாதிரி கூட அங்கே போய் வீட்டில் உள்ள போகிற மாதிரி இதே மாதிரி கூட அனுப்பலாம். ஆ. இதே உருவத்தில் உங்கள் வீட்டில் தெரியும். ஓஹோ. இது வந்து ஏவி விடுறதுங்களா? ஆமா. இதுதான் ஏவலுங்கிறது. ஏவல், ஆ. குட்டி சாத்தான், ஆ. இது மாதிரி மந்திரத்துக்கு உண்டான வேலைகளை செய்கிறது, கெட்டியனால் வேலைகளை செய்கிறது இதுதான். இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்களா? நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம். ம். ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்தில் வந்து பிரித்து கூட்டிகிட்டு வர நம்மகிட்ட அப்படின்னாலும் போய் ம். அந்த பொண்ணு ஒரு ஆண் மாதிரியே பேசி கொண்டு வர வைக்கலாம். ஓஹோ. ஒரு ஆண் பேசுகிற மாதிரியே, ஒரு பொழுதுனைக்கு நீ பேசுகிற மாதிரியே ஒரு பொண்ணுகிட்ட பேச. ஆ. ஆ. அப்போ அந்த பொண்ணோட மனசு மாறி ஆ. நம்மகிட்ட ஒரு டெய்லி வந்து கனவுல வந்துட்டு யாராவது பேசுகிறாருன்னு சொல்லி அவரே மாதிரி வந்துடுவாங்க. அதாவது நாம போய் பேசுற மாதிரி அவங்களுக்கு காதுல கேட்கணும். ஆமாம். நான் இல்லை, கண்டிப்பாக பேசுகிற மாதிரியே இருக்கும், கூட பேசுகிற மாதிரியே இருக்கும், கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆ. ஆ. அந்த மாதிரி பண்ணி அனுப்பலாம். ஆ. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எண்ணத்தை கொடுத்து அந்த பொண்ணு வராது, பொண்ணு வர வைக்கலாம். சரி சாமி, இப்போ நீங்கள் வந்து இங்க முருகன் வந்து நவபாசான முருகன் வச்சிருக்கிறீங்க. கூட இந்த மாதிரி விஷயத்தையும் வச்சிருக்கிறீங்க. ம். இது எப்படிங்க அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்களா? இது நான் வச்சிருக்கிறதில்ல, ஆ. இது கேட்குறாங்க நிறையா. நம்ம வேலை தெரியும். ஆ. மந்திரக்காரன்னா அனைத்து வேலையும் தெரிஞ்சவன் தான். 8 அஷ்டகர்மாவை பற்றி தெரிஞ்சவன் தான் மந்திரக்காரன். ம். ம். சும்மா மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் மணி அடி போட்டுட்டு தலையாட்டிட்டு போகிறது, அவன் செருப்பு அடித்தாலும் வாங்கிட்டு போகிறதெல்லாம் நான் மந்திரக்காரன் இல்லை. ஆ. ஆ. நாம் வந்து நெருப்பு மாதிரி. ஆ. எப்படி பற்றி குச்சி பொருத்தி இப்போ தீ குச்சி பொருத்தி கல்புரத்தை வச்சா பத்துதோ அது மாதிரி தான் நான். ஆ. டக்குன்னு இந்த வேலை ஆகும், இந்த வேலை ஆகாது. ஆகாது. 2 வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன். ம். ம். சும்மா கசகசன்னு இழுத்துட்டு பேசிட்டு 1 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு ம். அவங்க மனசை உடைச்சி கொண்டுட்டு வந்து வசியம் பண்ணுறது, வைத்தியம் பண்ணுறதெல்லாம் நான் இல்லை. ஆ. ஆ. இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் பண்ணணுன்றதுக்காக நான் வெளியே வரல. ஆ. மக்கள் சேவைக்காக வெளியே வந்தோம். ஆ. கோயிலை கட்டிட்டோம். ஆ. கோயிலை கட்டிட்டோம். கட்டிடுச்சு. வர மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம். ஆ. எவ்வளோ பேர்த்த கேட்டாலும் ஆ. இது சரியாக இருக்கும். அதான். லட்சக்கணக்கான பேர்த்த 40 வருஷத்தில் எத்தனை 1000 பேர்த்த பார்க்கலாம். இது வந்து அதாவது ஒரு பொதுமக்களுக்காக கிடையாது. பொதுமக்களுக்கு என்னோட வேலைக்கு இல்லை, வேற யாராவது வந்து கேட்குற கேட்குறவங்களுக்கு சாமியார்களுக்கு இது கொடுக்குறோம். ஓஹோ. அது மாதிரி சாமியார்கள் நிறைய இருக்காங்க. இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது பயன்படுது. இது வந்து இது நவபாசனங்கள்ல நான் பாசானம் சேர்த்திருக்கிறோம், இது மாதிரி யந்திரம் வச்சிருக்கிறோம். எச்சனி அதான் 8 அஷ்டகர்மாவும் 8 யந்திரம் இந்த மாதிரி வைக்கிறோம். இதுக்குள்ள இருக்கு. ஆமாம், எல்லாம் வச்சு இதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொண்டு போய் மாயணத்தில் வச்சு பூஜை போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். ஓஹோ. அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்துக்க வேண்டியதான். நல்லதாக கெட்டதை அவங்க பார்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான். ஒருத்தர் இது வாங்கிக்கிறோம் பண்ணிக்கிறோன்னா எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அவனால் முடியல, வீட்லேயே பண்ண முடியல, குடியிருக்க முடியல, தொந்தரவு பண்ணுதுன்னா கொண்டாந்து கொடுக்குறான்னு இந்த யானை பாய்ச்சாட்டாங்க. நம்மகிட்ட எந்த தொந்தரவும் பண்ணலை, அவனால் பண்ண முடியல.
அப்போ அவனுக்கு மந்திரம் தெரியலன்னு அர்த்தம். இது வாங்கிட்டு போறவங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சரியான ஒரு மந்திரவாதி இருந்தால் தான் இதை வச்சு பயன்படுத்த முடியும், இல்லைனாக்க பயன்படுத்த முடியாது. மந்திரம் தெரியணும், முழுசா மந்திரம் தெரியணும். கொடி விட்டு கொடி திருப்ப தெரியணும் அப்படின்ற மாதிரி மந்திரம். சும்மா இப்போ கிராம அரிசி பூச்சிக்காடா, கொத்தமல்லி அரிசி பூச்சிக்காடா, நெத்தியில் பூச்சிக்காடா போடா பணம் கிடைக்குன்னு சொல்கிறான், அது மாதிரிலாம் இல்லை. புரியுதா? இது மாதிரி இதில் வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் வேலை செய்ய முடியும். வேலை தெரியாத வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கே இல்லை, நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி குடும்பத்தை பிரிச்சுடும், நல்லா உயிரை கொண்டு போடும். அவங்களே பிடிச்சி நம்மளையே கொண்டு போடும், என்னையே கொண்டு போடும். இதை வந்து சரியான முறையாக வேலை செய்யலைன்னா இப்போ நம்மளே கொண்டு போடும். இப்போ நம்ம வண்டியே இருக்குன்னா சரியா ஓட்ட தெரிஞ்சு ஓட்டோம்னா இல்லைன்னா நம்ம நாமளே கொண்டு விட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடும். அதே மாதிரி தான் இது. அது அந்த மாதிரி தான். இது வந்து மந்திரம் முழுசா தெரிஞ்சு மந்திரக்காரனா இருந்தால் தான் இதை கையில் எடுக்கணும். இல்லைன்னா இது ஒரு கர்மா அவங்களுக்கு. இப்போ யார் வாங்கிட்டு போனாலும் குட்டிச்சாத்தான் குரலிங்கிறது அது வரீங்களா? குரலி, குட்டிச்சாத்தான், எச்சனி, கர்ணச்சனி, இது மாதிரி பேர் நிறைய வச்சுக்கலாம். மந்திரத்தில் உருவாகிறது தான் எல்லாமே மாந்திரித்து மூலமா உருவாகிறது தான் எல்லாமே. இதெல்லாம் முன்னோர்கள் சித்தர் காலத்துல கண்டுபிடிச்சது. இல்ல தீயசக்தி அழிக்கிறதுக்கு வீரபத்திரம் இந்த மாதிரிலாம் உருவாக்கின மாதிரி சில கெடுதல்களை வந்து முறியடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த அவங்களே பயன்படுத்தி வச்சிருக்காங்க முன்னியே. அதை இப்போ வந்து இதோட எக்ஸ்ட்ரா இப்போ நீ இருக்கிறன்னா இன்னொன்று ஒன்னோட கூட எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு. ஒரு விருத்தை உருவாக்கி இன்னொரு விருத்தை பக்கத்துல உருவாக்கிறது. அந்த மாதிரி இப்போ மக்கள் எல்லாம் உருவாக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையானது என்னன்னா ஒண்ணுதான், குட்டிச்சாத்தான் தான். ஆமா, எச்சனி ஒண்ணு, குட்டிச்சாத்தா ஒண்ணு, வந்து மோகினி, ராசிதி, காட்டேரி, முனி. இதுதான் உண்மை. இந்த ஆள் சைடில் இப்படி வச்சுட்டு போறதெல்லாம் வந்து வேற, அதெல்லாம் வியாபாரம். ஏதோ ஒரு பேர் புதுசாக உருவாக்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத நிறைய தெய்வங்கள்லாம் இப்போ இவங்களே எல்லாம் உருவாக்குறாங்க, உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி. சரி சார்.